الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم கண்ணியமான உலமாக்களே, ஆலிமாக்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறார். அதிலேயும் ஆக விசேஷமான ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். வலகது கர்ரம்னா பனி ஆதம் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ற கண்ணியத்தை பத்தி பேசலாம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்ற அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களை எதற்காக படைத்திருக்கிறான் என்ற நோக்கத்தை சொல்லுகிறான். படைப்பினங்களில் எங்களுக்கு அவ்வளவு சிறப்பு எதற்காக என்ற விடயத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் செய்கின்ற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் ஐ லியஅரிஃபூன், அல்லாஹ்வை சரியாக விளங்கி அல்லாஹுடைய சக்திகள், ஆற்றல்கள், குதிரத்துகளை தெரிந்து அவனை ஈமான் கொண்டு அவனுக்கு அவன் சொன்ன பிரகாரம் கட்டுப்பட்டு வாழ்வதற்காகத்தான் இந்த மனிதனை படைத்திருக்கிறான் என்ற விடயத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் செய்கிறார். கண்ணியமான ஆலிமாக்களே, சகோதரிகளே, உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி நாம் ஒரு விடயத்தை ஆழமாக யோசித்தால் இந்த உண்மையை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இவ்வளவு பிரதானமான பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த படைப்பினங்கள் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பிரயோஜனம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு படைப்பு இருக்குமாக இருந்தால் அது மனிதர்களாகிய நாங்க தான். இருந்தாலும் அல்லாஹ் எங்களை கண்ணியமாக படைத்திருக்கிறான் என்று ஏன் சொல்லுகிறான் என்று யோசிக்கின்ற பொழுது சில உலமாக்கள் எழுதுகிறார்கள். உண்மையிலேயே உலகத்துல இந்த பிரதானமான படைப்புகள்ல சூரியனை எடுத்துக்கொண்டாலும், சந்திரனை எடுத்துக்கொண்டாலும், தண்ணீரை எடுத்துக்கொண்டாலும், காற்றை எடுத்துக்கொண்டாலும், இந்த படைப்பினங்கள்ல ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் இந்த உலகத்துல பெரிய சிக்கல் ஏற்படும். இந்த உலக ஜீவராசிகள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இன்றைக்கு உதிக்கிற சூரியன் மாத்திரம் உதிக்கல என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். வீசுகின்ற காற்று ஒரு மணித்தியாலத்திற்கு வீசாது என்று அல்லாஹ் நிறுத்தி வைத்து விட்டான் என்றால் உலகத்துல உயிர் வாழ்வது என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போயிடும். ஆனா இந்த எந்த படைப்பையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முக்கியமான படைப்பென்றோ, சிறந்த படைப்பென்றோ, கண்ணியமான படைப்பென்றோ அல்லாஹ் சொல்லல. ஆனால் இந்த மனிதனை எங்களை பத்தி எடுத்துக்கொண்டா இன்றைக்கு சூரியன் இல்லாட்டி ஏற்படுகின்ற பிரச்சனை, இன்றைக்கு நாள்ல மனிதர்கள் எல்லாம் ஒரே நேரத்துல மௌத்தாகிறாங்க என்றா ஏனைய எந்த படைப்புக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வானத்தில் இருக்கின்ற படைப்புகளுக்கோ, பூமியில் இருக்கின்ற படைப்புகளுக்கோ, அல்லது கடலில் வாழுகின்ற உயிரினங்களுக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உதிக்கின்ற சூரியன் அது பாட்டு குதிக்கும், தோன்றுகின்ற சந்திரன் அது தோன்றும், சுழலுகின்ற பூமி அது சுத்தி கொண்டே இருக்கும். மனிதன் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் கூட உலகத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் எங்களை கண்ணியமான படைப்பு என்று ஏன் சொல்லுகிறான் என்றால் இங்கதான் அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த உலகத்துல உள்ள ஒரு தேவைக்காகவோ, ஒரு சேவைக்காகவோ, ஒரு நோக்கத்திற்காகவோ அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை படைக்கல்ல. எங்களை படைச்சிருக்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்பினங்களுடைய எல்லா சேவைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும், அடுத்தவர்களை தயாராக்க வேண்டும் என்ற அந்த உயரிய ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான். அதனாலதான் எங்களால இந்த உலகத்திற்கு எந்த லாபமும் இல்லை. முழு உலகமும் எங்களுக்கு தான். ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் இதை சொல்லும் பொழுது அத்துன்யா குலிகத் லக்கும் வ அன்தும் குலிகத்தும் லில் ஆகிரா, இந்த உலகமே படைக்கப்பட்டிருப்பது மனிதர்களே உங்களுக்காக, ஆனா நீங்க படைக்கப்பட்டிருக்கிறது உலகத்திற்காக அல்ல, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க என்ற விடயத்தை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அந்த வகையில நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஃபிக்ஸ் கிரௌட் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, இல்மை சுமந்தவர்கள் உலமாக்கள் இங்க இருக்கிறாங்க. நீங்க அங்கள ஆலிமாக்கள் என்ற பேர்ல மாஷா அல்லாஹ் நீங்க இருக்கிறீங்க. இல்முடைய சிறப்பை பத்தி உங்களுக்கு முன்னால பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட நிலை என்ன, எங்கட கண்ணியம் என்ன, நாங்க யாரு, எங்கட பொறுமதி என்ன என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். காரணம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது ஏற்படுகின்ற அடையாளத்தில் ஒன்றுதான் வயுக்பதுல் இல்ம் என்ற ஒரு வாசகம் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இல்மு கைப்பற்றப்படும் அல்லது அந்த இல்மு உயர்த்தப்படும். அந்த இல்முடைய மகத்துவம், அந்த இல்முடைய புனிதத்துவம் நீங்கிவிடும். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே இந்த ஹதீஸுக்கு அல்லாமா இப்னு கைமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல விளக்கம் எழுதுகின்ற நேரத்துல உண்மையிலே இல்மு உயர்த்தப்படும் என்பதில் ஆக பயங்கரமான நிலை என்னவென்றால், அந்த இல்மை சுமந்தவர்கள், அந்த இல்மை தாங்கியவர்கள், அந்த இல்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வால் உள்ளங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட ஒரு கட்டத்துல நினைப்பாங்களாம், நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தது அநியாயம், நான் ஒரு துனியாவுடைய அமைப்புல ஒரு வேறொரு துறையில போயிருந்தா நானும் இந்த உலகத்தை இப்படி அடைந்திருப்பேனே, இப்படி அனுபவித்திருப்பேனே, என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேனோ, என் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேனோ என்று சொல்லி இல்மை சுமந்தவர்களே தான் சுமந்த இல்மை ஏளனமாக நினைப்பதற்கிறதே, இது உயர்த்தப்படுவதில் ஆக டேஞ்சரான சிச்சுவேஷன், ஆக பயங்கரமான தருணம் கட்டம் என்ற விடயத்தை அல்லாமா இப்னு கைமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அந்த நிலைக்கு நாங்க ஏன் யோசிக்கிறோம்னா, அதிகமானவர்கள் ஏன் யோசிக்கிறாங்க? இன்றைக்கு சில உலமாக்கள் நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கொள்வோம், இதை வெளியே சொல்ல இயலாது, அவரு சொல்றாரு அல்லாஹ் மீது சத்தியமாக என்ற பிள்ளைய நான் ஒரு நாளும் ஆலிமாக்க மாட்டேன், நவுதுபில்லா, என் பிள்ளைய ஒரு நாளும். இது யாரு? ஒரு சாதாரண மனிதர் சொன்னா பரவாயில்லை, ஒரு ஆலிம் இந்த லெவல்ல இந்த வார்த்தையை பாவிக்கிறார் என்றா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஆலிமாக்களே, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை. ஏனென்றால் உலகத்துல பொதுவாக உலமாக்கல் என்றால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறான், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிஸ், நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். என்றால் நபிமார்கள் தீனாரையோ திருகத்தையோ விட்டுட்டு போறதில்ல, அவங்க விட்டுட்டு போறதெல்லாம் இல்முதான். நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல சில சிரமங்களை வச்சிருப்பான், சில சோதனைகளை வச்சிருப்பான். அதுக்கு எந்த நபியும் விதிவிலக்கில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஊதித்து ஃபில்லாஹ் மாலம் யூத அஹத், இந்த உலகத்துல நான் வேதனை செய்யப்பட்ட மாதிரி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேற எந்த நபியும் துன்புறுத்தப்பட்டது கிடையாது என்று அந்த உஹதுடைய மைதானத்துல சொன்னார்களாக இருந்தால், வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும், சில சோதனைகள் வரும். கண்ணியமான அன்பார்ந்த ஆலிமாக்களே, சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு நிலைக்கு நாங்கள் ஒரு நாளும் தள்ளக்கூடாது. எங்களுக்கு துனியாவுடைய ஆதாயங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், கிடைக்கலாம். குர்ஆன்ல நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசுற நேரம் எல்லாம் எல்லா நபிமார்களும் பாவித்த ஒரு வாசகம் தான் என்ன? லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ். நாங்க செய்த சேவைகளுக்காக, நாங்க ஈடுபடுகின்ற இந்த வேலைகளுக்காக உங்கள்கிட்ட யாரும் நாங்க கை நீட்டி கூலி கேட்கிறது கிடையாது. எங்களோட முழு கூலியையும் நாம் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் நாம் எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் நபிமார்களுடைய அந்த தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நபிமாருடைய வாரிசுகள் நாங்களும் அப்படித்தான். நாங்க பள்ளிவாசல் இருக்கிறோம், நாங்க ஒரு மதரசாவில் இருக்கிறோம், ஒரு ஆசிரியையாக இருக்கிறோம், ஒரு முஅல்லிமாவாக இருக்கிறோம், ஒரு இமாமாக இருக்கிறோம், ஒரு உஸ்தாதாக இருக்கிறோம் என்றா நாங்க இருக்கிற எங்களுக்கு தருகின்ற அந்த மாதாந்த கொடுப்பன வைக்கிறேன், அது நாங்க படிச்சு கொடுக்கிற இல்முக்கல்ல, நாங்க கொடுக்கிற நேரத்துக்கே தவிர எங்கட இல்முக்கு இந்த உலகத்துல யாராலும் சம்பளம் தர முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஏன்னா எந்த தொழில் உள்ளவர்கள் கூட அவர்கள் என்ன செய்யலாம்? டாக்டர்மார் என்ன செய்வாங்க? பணி பகிஷ்கரிப்பு செய்வாங்க. ஆசிரியைகள் ஒரு கட்டத்துல வகுப்புகளை பகிஷ்கரிப்பாங்க. ஆனா நாட்டுல இருக்கின்ற இராணுவமோ போலீஸோ இவங்க ஒரு நாளும் பணி நீக்கம் செய்ய, அதாவது அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல அந்த வேலை பகிஷ்கரிப்பு அது செய்ய முடியாது என்ற அந்த எக்ரிமெண்டோட தான் வாராங்க. என்ன அவங்கள வச்சுதான் இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது. ஆகாயத்துல அந்த ஏர்போர்ஸ் இருக்கக்கூடிய அந்த விமானிகள், அந்த படை இருக்கும், ஆகாய வான்படை இருக்கும், கடல்ல நேவி இருப்பாங்க.
தரையில ராணுவம் இருக்கும், இவங்க ஒரு நாளும் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, இவர்கள் கடமையை செஞ்சு கொண்டே இருக்கணும் என்ற இந்த நாடு, இந்த நாட்டுடைய எல்லைகள் அவர்களின் மூலமாகத்தான் பாதுகாக்கப்படுகிறது. எனவே அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹாஃபிதுமார்களையும் உலமாக்களையும் எடுத்திருப்பது இந்த மார்க்கத்தை பாதுகாக்க. சும்மா சொல்லேலுமா எங்களுக்கு இன்னைக்கு எங்கட சம்பளம் போதாது என்பதற்காக எல்லா ஜம்மியத் உலமாவும் ஒன்று சேர்ந்து, உலமாக்களுடைய சங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, வாரக்கிழமை நாங்கள் உலமாக்கள் யாரும் ஹுத்பா ஓத மாட்டோம் என்று சொல்லி எங்கேயாவது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் ஈடுபட முடியாது, எடுக்க முடியாது. நாங்க எவ்வளவுதான் தூரத்திலிருந்து ஜும்மாக்களுக்கு பயான்களுக்கு வந்தாலும் கூட, நான் ஒரு ஊர்ல வந்து பயான் பண்ணணும்டா ஒரு ஜும்மாவுக்கு நீங்க இவ்வளவு தரணும், ஒரு நிக்காஹ் பயானுக்கு நீங்க இவ்வளவு தரணும் என்று எந்த ஆலிமும் கேட்டது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கன் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறான். நபிமார்களுடைய வாரிஸ் இந்த இல்ம் இருக்கிறதே, உண்மையிலே இல்ம பத்தி பேசுற நேரம் கிதாபுகள்ல எழுதுவாங்க, இதுதான் அசாசுத்தீன், அதாவது இந்த மார்க்கத்தின் அடிப்படையே இல்முதான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்தேன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உண்மையிலே மாஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது படிங்க, ஓதுங்க, இல்ம வச்சுத்தான். அந்த 5 வசனத்துக்குள்ள எத்தனை இல்ம பத்தி உள்ள விஷயங்கள் வருகிறது என்று பாரு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஒன்று இங்க வாசிக்கிறது வருகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். 3வது வசனத்தை பாருங்க, இக்ரா வரப்புக்கல் அக்ரம். 2வது திரும்ப இக்ரா வருகிறது, இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். அங்கல பாருங்க இல்ம அல்லம தாலீம் வருகிறது, அங்கல கலம் வருகிறது. திரும்ப பாருங்க அல்லமல் இன்சான மாலம் யாலம், அங்க அல்லம வருகிறது, அல் இன்சானுக்கு பின்னால மாலம் யாலம் இல்மு. எல்லாம் அந்த 5 வசனத்துக்குள்ள எத்தனை தடவை படிக்கிறது, படிச்சு கொடுக்கிறது, எழுதுறது. சுப்ஹானல்லாஹ், இதுதான் இந்த இல்மு இருக்கிறது. இது தீனுடைய அசாசு மாத்திரமல்ல, இந்த உலகத்துடைய உத்தரவாதத்திற்கும் இந்த இல்முதான் முக்கிய காரணம் என்பதை உலமாக்கள் எழுதுறாங்க. இந்த வயுகுபலுல் இல்மு என்ற வருகின்ற அந்த பதம் இருக்கிறது, காலப்போக்கில உலமாக்கள் எல்லாரும் மௌத்தாகிடுவாங்க, ஜுஹால்கள் எல்லாம் உலமாக்களுடைய பேரோட வருவாங்க. ஃபத்வா கேட்டால் தேவையில்லாத மாதிரி ஃபத்வாவை கொடுத்து மக்களை வழிகெடுப்பாங்க, அவர்களும் வழிகெட்டு மக்களும் வழிகெட்டு போகும். எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்துடைய இயக்கம் எதுவரைக்கும் இருக்கிறது என்றால் ஹத்தா யுகால ஃபில் அர்த் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வருகிறது. இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் இயங்கும். அந்த ஒரு மனிதனும் எப்ப இல்லாமல் போகிறானோ அப்ப இந்த உலகம் அழிக்கப்படும் என்று ஹதீஸ்ல சொன்னாங்களே. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுற நேரம் சில உலமாக்கள் ஆச்சரியமான விளக்கங்களை எழுதுறாங்க. அந்த இடத்துல அந்த அல்லாஹ அல்லாஹ என்பது மன்சூபாக வந்திருக்கிறது. நீங்க எல்லாம் ஆலிமாக்களாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு லேசா விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு இஸ்ம் மன்சூபாக வந்தால் அங்க மஹதூஃபான ஒரு ஃபியல் இருந்தே ஆக வேண்டும். அந்த ஒரு ஃபியல் இருக்கணும். அது சில நேரம் மஹதூஃபாக இருக்கலாம், அப்படி இல்லாம ஒரு இஸ்ம மன்சூபாக வர முடியாது. அப்ப அதுக்கு முன்னால மஹதூஃபான அந்த ஃபியல் என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். இதை வச்சு உலமாக்கள் எழுதுறாங்க. அப்ப இத்தகுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற இடம் எது? அது மிம்பருடைய மேடை. அது மிம்பருடைய மேடை. உலகத்துல என்ன பெரிய குவாலிபிகேஷன் முடித்தவராக, எத்துணை 1000 டிகிரிகள் எடுத்தவராக இருந்தாலும் சமூகம் ஒரு நாளும் அவரை மிம்பர்ல ஏற்றாது. அந்த மிம்பர்ல ஏற்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் இல்ம் என்ற குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மை சுமந்தவராகத்தான் இருக்கணும். தக்வாவை கொண்டு வசியத்து ஹுத்பாவுடைய வாஜிபாத்துகள்ல ஒன்று. அதை விட்டுட்டார் என்றா ஹுத்பா பாலாகிரும். அப்ப அந்த இத்தகுல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் இயங்கும். கண்ணியமானவர்களே, ஏண்டா ஷரீஅத்துடைய இல்ம் இல்லாட்டி இந்த உலகத்துல எந்த கடமையையும் கச்சிதமாக செய்ய முடியாது. அதை செய்ய வைக்கின்ற ஒருத்தர் இந்த உலகத்துல எப்ப இல்லாம போறாரோ என்றால், ஒரு ஆலிம் இல்லாம, ஒரு ஆலிமும் இல்லாம இந்த உலகம் எப்ப அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறதோ அப்ப இந்த உலகம் அழிக்கப்படும் என்று எழுதுறாங்க. அதனால ஃபைனல் இல்ம ஹுவ அஸாசுத்தீன் வத்துன்யா, தீனோட மாத்திரமல்ல இந்த உலகத்தின் அஸ்திவாரமும் இந்த உலகத்துடைய உத்தரவாதமும் இந்த மார்க்கம் படித்த உலமாக்கள் தான். அவர்கள் எப்ப இந்த மண்ணை விட்டு மறைந்து விடுகிறார்களோ அப்ப இந்த உலகமே அழிக்கப்படும் என்றால் எங்களுடைய பொறுமதி என்ன? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்திருக்கிறார். அல்லது
ஆரம்பத்துல 6 நாட்களில் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவ்வலுமா ஹலக்குல்லாஹுல் கலம் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல முதலாவது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு கலம் என்ற எழுதுகோல். ஆஹிருமா ஹலக்கல்லாஹுல் இன்சான், இறுதியாக படைக்கப்பட்ட படைப்பு மனிதன். முதலாவது கலம் என்று படைக்கப்பட்ட அந்த எழுதுகோல் படைக்கப்பட்டதாக இருந்தால் இறுதியாக படைக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதியான ஒரு படைப்பு இன்சான் தான். காரணம் என்ன தெரியுமா? அல் கலம் ஹுவ ஆலத்துல் இல்ம் வல் இன்சான் ஹுவல் ஆலிம். எழுதுகோலை பிடிச்சு எழுதுறது, படிக்கிறது, எழுத கற்றுக் கொடுக்கிறது, கற்றுக்கொள்வது, இதெல்லாம் மனிதனால மாத்திரம்தான் செய்ய முடியும். எனவே முதலாவது படைச்சது எழுதுகோல், இறுதியாக படைச்சது மனிதன். மனிதன் அந்த எழுதுகோல், அந்த இல்முடைய கருவியாக இருக்கிறது. அதை யூஸ் பண்றவன் மனிதனாகத்தான் இருக்கிறான். ஒரு யானை எழுதுகோல் எடுத்து எழுதாது, ஒரு குரங்கு எழுதுகோல் எடுத்து எழுதாது, படிக்காது. மிருகங்களுக்கு எத்துணை ஆழமான ஞானங்கள் ஆற்றல்கள் இருந்தாலும் கூட எழுத்து வாசித்து அந்த கற்றுக் கொடுப்பது இந்த மனித படைப்பு தான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய உருவாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு தொடர்பை வைத்திருக்கிறான் அந்த இல்மோடு. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பேருக்கு முன்னால ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு விரும்பினாங்க. அது டாக்டர் என்று சொல்லியோ அல்லது லோயர் என்று சொல்லியோ அல்லது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி என்று சொல்லியோ அல்லது கண்ணியமான சகோதரர்களே ஒரு நீதிபதி என்று சொல்லியோ வைக்கல. இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ஆசிரியனாக என்றுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறாங்க. என்றா கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குர்ஆனுடைய அறிவு இருக்கிறதே, இதுதான் ஆக சிறந்த அறிவு. ஏனைய அறிவுகள் அதுவும் முக்கியமானது, அதெல்லாம் உலகத்தோடு தேவையானதுதான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க படிச்சிருக்கிற இல்ம் இருக்கிறதே, இந்த குர்ஆனுடைய அறிவு இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ இடங்கள்ல இந்த குர்ஆனோடு எது தொடர்பு பட்டாலும், சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனுடைய இல்மோடு எது தொடர்பு பட்டாலும் அது கண்ணியமாகவே தான் இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அது கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அது அருளப்பட்ட மாதமாக இருக்கட்டும், அது கிடைக்கப்பெற்ற இரவாக இருக்கட்டும், அது கிடைத்திருக்கின்ற இந்த உம்மத்தாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்புக்குரியவர்கள் தானே. லைலத்துல் கத்ருடைய இரவு, ரமதானுடைய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த உம்மத்திற்கு இந்த குர்ஆன் கிடைக்கிறது. இந்த உம்மத்தும் உம்மத்துகளிலே ஆக சிறந்தவர்களாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இதெல்லாம் சிறப்பையும் சொல்லிட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக என்ன சொன்னாங்க? கைருக்கும், உங்களிலும் ஆக சிறந்தவர் யாரு தெரியுமா? மாதங்கள்ல சிறந்தது ரமதான். ஏன்? குர்ஆன் அந்த மாதத்துல தான் அருளப்பட்டிருக்கிறது. இரவுகள்ல சிறந்தது லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவுல தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை கொண்டு வந்தாங்க. அதனால மலக்குமார்கள் ஆக சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த உம்மத்துக்கு தான் அது கிடைச்சிருக்கிறது. உம்மத்துகள்ல இந்த உம்மத்தாக சிறந்த உம்மத்தாக இருக்கிறது. இந்த உம்மத்திலையும் நீங்கள் சிறப்புக்குரியவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் ஆக சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர். இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். உண்டு கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன அவ் அல்லமஹு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க வாவ வச்சு சொல்லி இருக்கிறான். நீங்க குர்ஆனை படிக்கிறது மட்டுமல்ல, படிச்ச குர்ஆனை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர். நாங்க குர்ஆனை படிச்சிருக்கிறோம், அந்த குர்ஆனுடைய தாலீமுக்காக எந்த முயற்சியும் செய்யல, தானுண்டு தன் பாடு உண்டுன்னு நாங்க ஒதுங்குறோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த முழு சிறப்பையும் அதை அடைந்து கொள்வது சந்தேகமானதா அமைப்புல தான் இருக்கும். எப்படி முடியுமோ ஏதாவது ஒரு அமைப்புல, நான் ஒரு மதரசாவுக்கு போயிட்டு ஓதி கொடுக்கணும் என்றல்ல, ஏதாவது ஒரு அமைப்புல உலமாக்கள் என்றவர்கள் சமூகத்திற்காக அந்த குர்ஆனுடைய இல்மை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்ற அந்த விடயத்தில் கட்டாயம் ஈடுபட்டே ஆக வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, எனவேதான் அந்த இல்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த இல்மை சுமந்தவர்கள் நாம், எங்கட பொறுப்பு என்ன, எங்கட கடமை என்ன? கண்ணியமான சகோதரிகளே, ஆலிமாக்களே, இல்மு இருக்கிறதே, குர்ஆன் இருக்கிறதே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க ஒட்டகத்தை கட்டி வைக்காம விட்டு விட்டால் அது எவ்வளவு, இந்த மிருகங்கள்லயே இந்த ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இந்த 2 மிருகங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அது அவுத்து மேய விட்டா சில நேரம் மாடு மாலையில வீட்டுக்கு வந்துடும், ஆடுகள் அந்திப்பட்ட நேரம் வீட்டுக்கு வந்துடும். ஆனா இந்த ஒட்டகத்துக்குள்ள ஒரு தன்மை என்ன தெரியுமா?
அதை நீங்க கொஞ்சம் லூசு விட்டுட்டீங்கண்டா அது மேஞ்சி 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 அப்படியே போகும். அது எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கும் தெரியாது. என்ற பாலைவனத்துல நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து பழக்கப்பட்ட அந்த மிருகம் கிடைக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு 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 போகும். அந்த ஒட்டகம், கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் எவ்வளவு வேகமாக மாயமாக மறைந்து போய்விடுகிறதோ அது மாதிரி இல்மை சுமந்தவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள் அந்த இல்மோடு அந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்கலண்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஒட்டகம் மறைகிற மாதிரி வேகமாக மனதை விட்டும் அந்த இல்மும் அந்த குர்ஆனும் மறைந்து விடும். அது அப்படியே மறந்து போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹத், குர்ஆன் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து அந்த வசனத்தை மறந்துட்டேன், என் நபியுடைய மனைவிமார்களே, யார் உம்மஹாத்துல் மோமினீன்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து நேரடியாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். என் நபியுடைய மனைவிமார்களே, நீங்க நீங்க யாரும் ஏனைய சாதாரண பெண்களை போல அல்ல, நீங்க நபியுடைய மனைவிமார்கள், நீங்கள் சரியான மார்க்கத்தை கல்வியை அறிவை சுமந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பான ஒரு நபியுடைய மனைவிமார்கள். எனவே ஏனைய பெண்கள் மாதிரி நீங்க இல்ல. மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும். நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும், நீங்க பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையும், நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அதை மீறி நீங்களும் ஏனைய பெண்கள் மாதிரி தவறுகளை செய்துட்டீங்கடா அல்லாஹ் குர்ஆன்ல ஓப்பனா சொல்றான், தெளிவாக சொல்லுகிறான், எச்சரிக்கிறான். ஏனையவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனைண்டா உங்களுக்கு டபுள் மடங்கு தண்டனை இருக்கிறது, உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு தண்டனை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியமான சகோதரிகளே, ஆலிமாக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல அது நபியுடைய மனைவி என்ற இடத்துல வருகின்ற பொழுது இந்த ஆயத்து எங்களுக்கு உலமாக்களுடைய மனைவிமார்களுக்கு இது பொருந்தும். என்ன, நபியுடைய வாரிசுதான் உலமாக்கள். சில நேரம் சில நபியுடைய மனைவிமார்கள் பெரிய ஆலிமாக்களாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட என் மாப்பிள்ள ஒரு நபி அல்லவா, அதனால என்னிடத்துல பேணுதல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனைவி நினைக்கணும். அது மாதிரி சாதாரண உலமாக்களுடைய ஆலிமாக்கள் அல்லாத மனைவிமார்களுக்கும் இந்த ஆயத்து பொருந்தும் என்றால், நாங்கள் ஆலிமாக்களாக இருந்தால் எங்களுக்கு எந்த அளவு தூரம் இந்த ஆயத்து பொருந்தும் என்பதை நாம் மிச்சம் கவனமாக மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆலிமுடைய மனைவி ஏனைய மனைவிமார்களை மாதிரி அல்ல. ஒரு நபியுடைய மனைவியாக இருக்கிற அந்தஸ்தினால நீங்க ஏனைய பெண்களை மாதிரி அல்ல என்று சொன்னால், அந்த நபியுடைய இல்மை சுமந்த பெண்களாகிய நாங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த பொறுப்பை, அந்த அமானத்தை நாம் சுமந்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த இடத்துல மிச்ச தூரத்துக்கு நாங்க யோசிக்கணும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆனை பற்றி எழுதுகின்ற பொழுது அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்துல எழுதி காட்டுறாங்க, மல்லம் யக்ரஇல் குர்ஆன ஃபகத் ஹஜரா, குர்ஆனை யாரெல்லாம் ஓதாம விட்டுடுறாங்களோ இவர்கள் குர்ஆனை வெறுத்தவர்களுக்கு சமன், குர்ஆனை புறக்கணித்தவர்களுக்கு சமன். வமன் கரஅ வலம் யததப்பர் மஆனிஹி ஃபகத் ஹஜரா, சில பேர் குர்ஆனை ஓதுறாங்க, ஆனா அந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை இவர்கள் யோசிக்கிறாங்க இல்ல, அதை சிந்திக்கிறாங்க இல்ல, அதை ஆராய்ச்சி செய்றாங்க இல்ல, அவர்களும் குர்ஆனை ஒரு பக்கத்துல வெறுத்தவர்களை போன்றவர்கள் தான். வமன் கரஅ வததப்பர் மஆனிஹி வலம் யஅமல் பிமா ஃபீஹி ஃபகத் ஹஜரா, மூன்றாவதாக அந்த குர்ஆனை தானும் கற்று தன்னுடைய அந்த அறிவுக்கு ஏத்த மாதிரி குர்ஆனுக்கான நேரம் ஒதுக்கி அந்த குர்ஆனை ஆழமாக ஆராய்ந்து அந்த குர்ஆன் எங்களிடத்தில் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அதை எங்களுடைய பிராக்டிக்கல்ல வாழ்க்கையில அமுல்படுத்த இல்லை என்றால் இவர்களும் ஒரு வகையில குர்ஆனை புறக்கணித்தவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த மூணுல ஒன்றிலிருந்து தப்புறன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று குர்ஆன் ஓதணும், இரண்டாவது குர்ஆனை அதோட தொடர்பு வைக்கணும், அதை குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, அதை ஆராய்ச்சி செய்யறது, அதிகமாக அதுக்கு நேரம் ஒதுக்குவது. கண்ணியமான தாய்மார்களே, மூன்றாவது அந்த குர்ஆன் என்ன எங்களோடு பேசுகிறது, எங்களை எப்படி வாழச் சொல்லுகிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளோடு மாத்திரம் எங்கட கல்வியை, எங்கட அறிவை, எங்கட சிந்தனையை நிப்பாட்டிடாம அதை எங்கட வாழ்க்கையில நாங்க செயல்படுத்தணும், அடுத்தவர்களுக்கும் அதை செயல்படுத்த வைக்கணும். இதை செய்யலண்டா இவர்களும் ஒரு வகையில் அந்த குர்ஆனை வெறுத்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்துல எழுதுகிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, ஆலிமாக்களே, குர்ஆனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையிலேயே இந்த குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு பொறுமதியானது. ஆனா சில கைசேதமான விஷயம் என்ன, இந்த இடத்துல நான் ரொம்ப கவலையோட
இந்த பயான நீங்க வேற வெளியே பொதுமக்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ண வானம். சும்மா நான் ஏண்ட செல்றேன். காரணம் என்னண்டா, நிறைய உலமாக்களுடைய ஸ்டேட்டஸ பார்க்கிற நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனைய சாதாரண அறவே மார்க்கம் படிக்காதவர்கள் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி அவர்கள் இஃப்தார் செய்யறது, அவர்களுடைய கைகளுக்கு அழகான மாதிரி மறுதோண்டி போட்டுக்கொண்டு, இது நான் சொல்றேன் சாதாரண உலமாக்களுடைய மனைவிமார்கள், அந்த 2 பேரும் ஒரு பீச்சில் ஒத்தருக்கு கட்டி பிடிச்சு கொண்டு சுப்ஹானல்லாஹ் முக்கியமான பொறுமதியான எவண்டையோ வாகனத்துக்கு பக்கத்துல தண்ட மனைவியை வச்சு இவரே அதை போட்டோ எடுத்து அதை அவ ஸ்டேட்டஸ்ல போடுறா. உண்மையிலேயே நாய் தக்குவான்னு சொல்லி கொண்டிருக்குது. என்னண்டா, நாய் மூத்தரம் பேயக்குள்ள காலை தூக்கி கொள்ளுமா என்று கேட்டா நஜீஸ் படா, அது ராத்தே நஜீஸ், அதுக்கு நஜீஸ் பட்டாத்தா என்ன படாட்டித்தா என்ன. அதனால இந்த ஸ்டேட்டஸ் போட்டோக்களை போடுற நேரம் சில பெண்மணிகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு மறைச்சிருப்பாங்க, மற்றதெல்லாம் காட்டிக்கு வருவாங்க. இந்த கோழி குறவக்கன் மாதிரி சேர்த்துக்குள்ள கொண்டு போய் தலையை வச்சா என் உடம்புல ஒன்றுமே விளங்காதுன்னு நினைக்குமா. அது அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த முகத்தை மட்டும் மறைச்சா மற்ற அங்க அவயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான தாய்மார்களே, ஆலிமாக்களே, இதை நான் உங்களுக்கு யாரையும் குத்தமா சொல்லல. உங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த விஷயங்களை போறீங்க. நீங்க ஒரு ஆலிமா ஒரு வீட்டுக்கு போறேன்டா, அந்த வீட்டில் உள்ள ஏனைய பெண்கள் பயப்படணும். அடே இவங்க வாராங்க, இவங்க அப்படி செய்ய விட மாட்டாங்க, இப்படி செய்ய விட மாட்டாங்க என்ற எங்கட பேணுதல் பக்குவம் அந்த அளவுக்கு இருக்கணும். கண்ணியமான தாய்மார்களே, ஆலிமாக்களே, சகோதரிகளே, என்ன நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சர்வ சாதாரணமாக நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்க. சில பெண்கள் சில வாலிபர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த பொன் பார்க்கறதுக்கு என்று சில போட்டோக்களை இப்ப அனுப்புறாங்க. போட்டோல முதலாவது பாக்குறாங்க ஒரு மனிதர், ஒரு வாலிபர், சாதாரண வாலிபர், அவருக்கு ஒரு போட்டோ வருகிறது, ஒரு பெண்மணியுடைய போட்டோ. இந்த இடத்துல சொல்லவும் மேலாது, சொல்லாமலும் மேலாது. மதரசால் ஓதின ஹிஃபில் முடிச்ச ஒரு புள்ள என்று சொல்லி வருகிறது. அந்த போட்டோவை பாக்குறாரு, வானன்ட்டாரு. வசதியான புள்ள, நிறைய பெரிய பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்கார புள்ள, குர்ஆனை வேற பாடமாக்கிக்குது. அந்த வாலிபர்ட உம்மா அல்லது அவங்களோட குடும்பத்துல சில சகோதரர்கள் வர்றாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். சொல்றாங்க, ஹஜ்ரத் இவருக்கு பைத்தியமோ தெரியா, வசதி மீக்குது, குர்ஆனை சுமந்து ஒரு ஆலிமாவாக இருக்கிறா, ஒரு ஹாஃபிதாவாக இருக்கிறா, இவன் வானம் என்றான், இதை கொஞ்சம் பேசி பாருங்களே. அந்த வாலிபர்கிட்ட பேசி பார்த்தா அவர் சிரிச்சிட்டு சொல்றாரு, ஹஜ்ரத் போட்டோ உங்களுக்கு காட்டையில இல்லாட்டி நான் காண்பிப்பேன். எல்லாம் சரி, ஓகே ஹஜ்ரத். நான் அந்த போட்டோவை பார்த்தா அந்த போட்டோல வளர்த்திருக்கிற நகமிக்கிறே, ஒரு 1/2 இன்ச்சு நகத்தை வளர்த்து அதற்கு சிவப்பு சாயம் பூசி இருக்கிறா. நான் படிச்சிருக்கிறேன் ஹஜ்ரத், எனக்கு என்ன பெரிய மார்க்கம் தெரியாது, கிழமை கொருக்க நகம் பெற்றது சுன்னத்து, அப்படித்தானேன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் பேச இயலாது. ஆமா, அப்ப இவ்வளவு வளர்க்கிறேன்டா, எத்தனை கிழமை நகம் பெற்றிருப்பா. இந்த ஒரு சாதாரண சுண்ணத்தை பின்பற்றாத ஒருவ என்ன ஹாஃபிலா, என்ன ஆலிமா, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இதுக்கு மேக்கப்புக்கே நான் செலவழிக்க வேண்டி வரும், வாப்போ ஆள் விட்டா போதும் சொல்லிட்டு கடைசா கையில தோல்ல கைய போட்டு சொல்றாரு, ஹஜ்ரத் கோபிச்சுக்கிற வானம், நான் இப்படி சொன்னேன் என் வீட்டுல சொல்லிட வானம், இந்த காரணத்திற்காக ஒரு பெண்ணை ரிஜெக்ட் பண்றான்டா, என்ன பைத்தியக்காரர் சுவரா சொல்லுவாங்கடா. அப்ப எனக்கு மனசுல சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தவர்களுக்கு நாங்க மிஃப்தாஹன் லில் ஹைராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நாங்க மிஃப்தாஹன் லில் ஷர்ராக நாங்க இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு ஒரு கெட்ட முன்மாதிரியாக நாங்க இருந்திடக்கூடாது. மிச்சம் கவனமாக இருக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்மை சுமந்து அந்த இல்மின்படி செயல்படாத ஒரு மனிதனை பற்றி குர்ஆன்ல சொல்லுகிறான். அந்த ஆயத்து அதனுடைய ஆரம்பம் வத்ரு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனா மின் ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் காவின். பல்ஆம் இப்னு பாவுராவை பத்தி பேசுறான். ஒரு மனிதனை பத்தி நபியை நீங்க உதாரணமாக சொல்லி காட்டுங்க. எங்கட நிறைய இல்முகளை, அத்தாட்சிகளை, அறிவு ஞானங்களை நாம் அவருக்கு கொடுத்திருந்தோம். ஃபன்ஸலஹ மின்ஹா, இந்த இன்சலஹ என்ற பதவிக்குதே தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, பாம்பு தன்னுடைய சட்டையை கலட்டுறது பாவிக்கிற வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபன்ஸலஹ மின்ஹா, அத்துணை அறிவு ஞானத்திற்கு மாற்றம் செய்து அந்த அறிவில் இருந்து தன்னை அப்படியே கலட்டிட்டான், விடுவித்துக் கொண்டான். ஷைத்தான் அவனை பிடிச்சிட்டான், அவன் மிகப்பெரிய வழிகெட்டவனாக மாறினான். நாம் நாடி இருந்தால் அவனுக்கு கொடுத்த இல்மை கொண்டு அவனை நாம் கண்ணியப்படுத்தி இருப்போம். ஆனால் அவர் இந்த துனியாவுடைய மோகத்தை எல்லாரையும் மாதிரி அவனும் விரும்பினான். இந்த இல்ம மதிக்கல்ல, அவனுடைய பொறுமதியை உணரல்ல. அதனால் அவனை மிக கேவலமாக நாய்க்கு ஒப்பிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கமஸலில் கல். அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான அன்பார்ந்த எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், உலமாக்களே, ஆலிமாக்களே, இல்ம சுமந்திருக்கிறோம்.
சுமந்த இல்ம நாங்க அதுக்குள் ஹக்க நாங்க சரியாக நிறைவேற்றலண்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப பயங்கரமான தண்டனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாமா இப்னு கைமுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கிதாப் ஒன்று இருக்கிறது, அல் ஃபவாயித் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கிதாபு. அந்த கிதாபுல ஒரு கட்டத்தில் அவர் எழுதுற நேரம், நம்ம பெரிசா பேசல, நேரம் போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் சின்ன பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பீங்க. கடைசி கட்டத்துல நான் சொல்லி சில விடயங்களை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். அவங்க எழுதுறாங்க எந்த அளவுக்கு என்றா, அல்லம் தகல்பக் அல்லம் தகல்பக், மனிதர்களை பார்த்து எங்களை பார்த்து, அதாவது விசேஷமாக உலமாக்களை பார்த்து அவங்க எழுதுறாங்க, நாய்க்குதே நாய், இந்த நாய்க்கு நீங்க சில விஷயங்களை படிச்சு கொடுக்குறீங்க. அல்லம் தகல்பக் ஃபயத்ருக்கு ஷஹ்வதஹு ஃபீ தனாவுலி மா ஃபாதஹு, அந்த வேட்டை நாய்க்குதே, அந்த வேட்டை நாய்க்கு சொல்றது குர்ஆன் சொல்றது அல் கல்புல் முஅல்லம் துஅல்லிமூனஹுன்ன என்ற பதம் பிரயோகிக்கப்படுகிறது. ஹதீஸ்ல அல் கல்புல் முஅல்லம் என்று வருகிறது, அல் கல்புல் முஜர்ரப் என்று வரல பாருங்க. அல் கல்புல் முஅல்லம் இல்மு கொடுக்கப்பட்ட நாய் என்று வருகிறது என்றால், அந்த நாய் ஒரு வாழ்க்கையில ஒரு ஹலால் ஹராமுடைய ஒரு பாடத்தை அந்த நாய்க்கு போதிக்கிறீங்க. என்ன போதிக்கிற பாடம் என்று சொன்னா, நாய வேட்டைக்கு அனுப்புகின்ற பொழுது ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல சில மசாலாக்களை கொண்டு வராங்க. ஒன்று, அந்த நாயை அனுப்புற நேரத்துல நீங்க பிஸ்மில் சொல்லணும். அந்த நாய் உங்களை விட்டு போற நேரம் எந்த ஒரு வேட்டை பிராணியை கண்டுறதோ அந்த வேட்டை பிராணியை பிடிப்பதற்கு அந்த நாய் சிட்டன பறக்குமே, பாஞ்சு போகுமே, அது போகும் பொழுது பிஸ்மில்லா சொல்ற வார்த்தையை கேட்டா தான் அந்த நாய் போகும். என்ன அறுக்கிறது பிஸ்மில் சொல்லித்தானே அறுக்கணும். அந்த நாய் பிடிக்குது அந்த பிராணிய, பிடிச்ச பிராணிய ரெண்டாவது அந்த நாய்க்கு சொல்லப்படுற பாடம் என்ன தெரியுமா, அந்த பிடிச்ச பிராணிய நாய் ருசிக்க கூடாது, நாய் சாப்பிடக்கூடாது. நாய் சாப்பிட்டுட்டா எஜமானுக்கு ஹராமாய். அதனால சும்மா உள்ள நாயெல்லாம் வேட்டைக்கு யூஸ் பண்ண இயலாது. வேட்டைக்கென்று பயிற்சி கொடுக்கப்பட்ட பாடம் புகட்டப்பட்ட ஒரு நாயாக இருக்கணும். இவங்க சொல்றாங்க பாருங்க, அல்லம் தகல்பக், ஓட நாய்க்கு நீ இல்முடைய ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கிறாய். ஃபயத்ருக்கு ஷஹ்வதஹு ஃபீ தனாவுலி மா ஃபாதஹு, எனவே அது பசியோட தான் இருந்தது. நீ சில நேரம் காட்டுல கால் கடுக்க பல மணித்தியாலும் காத்திருப்பாய். ஒரு முயல் வந்தது, அந்த முயலை பட்டி சொன்ன நாயுடைய பண்பு என்ன தெரியுமா, அது எல்லாத்துக்குமே இடிச்ச வாய் மாதிரி ஹா ஹாண்டு கொண்டு இருக்கு. அது நாயுடைய பண்பு என்ன, நாக்க தொங்க போட்டு 1000 தடவை சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடு கொண்டே. எனவே நாய்க்கும் ஒரு இச்சை இருக்குது, அதை பிடிச்சதை நானும் கொஞ்சம் ருசி பார்ப்போமே, பார்க்காது. ஃபயத்ருக்கு ஷஹ்வதஹு ஃபீ தனாவுலி மா ஃபாதஹு இஹ்திராமன், அதாவது தஅதீமன் லிஹ்திராமிக், ஒன்ன கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக அந்த எஜமான நான் கண்ணியப்படுத்தணும் அல்லவா, எனக்கு அவன் செய்கின்ற அந்த நியமத்துகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லவா. நான் சாப்பிட்டால் அவனுக்கு ஹராமாகிருமே, என்ன வச்சிருக்கிறதே அவருக்கு தேவைக்கு யூஸ் பண்ணத்தானே என்ற ஒரு காரணத்திற்காகவும், வஹௌஃபம் மின் சத்வதிக், நீ மீறி நான் சாப்பிட்டால் என்ற எஜமான் என்ன கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சிருவானோ தெரியாது, நீ தண்டித்து விடுவாயோ என்ற பயத்தின் காரணத்தினாலும் தான் அந்த நாய், அது பகுத்தறிவில்லாத ஒரு நாயாக இருந்தாலும் இல்முடைய ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கிற மாதிரி அந்த நாய் தான் படிச்ச இல்மின் படி செயல்படுகிறது. ஆனா இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ இல்முடைய மசாலாக்களை, இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா இப்படி செஞ்சுதான் இதை ஆரம்பிக்கணும், இப்படித்தான் இதை முடிக்கணும் என்று சொல்லி ஷரியத்துடைய எத்தனையோ பாடங்களை நீ படிச்சிருக்கிறாய். படித்த பாடங்களை கொண்டு நீ எப்படி செயல்படுகிறாய் என்ற ஒரு ஒப்புதலை காட்டி அவர்கள் சொல்லாம சொல்றாங்க என்ன தெரியுமா, நாய்க்கே ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தா அந்த பாடத்தின்படி செயல்படுகின்ற பொழுது, பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனே, நீயும் படிச்ச இல்மை கொண்டு நீ செயல்படாத பொழுது, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அந்த குர்ஆன்ல சொல்றானே, மிக கேவலமான படைப்பிலும் ஆக கேவலமாக இந்த மனிதனை நாம் ஆக்குவோம் என்றால், உலகத்தில் உள்ள ஆக கேவலமான படைப்பு 2, ஒன்று நாய், அடுத்தது பன்றி. இந்த 2ஐயும் விட மோசமான ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான் என்ற விடயத்தை சொல்லாமல் சொல்லி காட்டலாம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில நாங்க படிச்சிருக்கிற இல்மிக்குதே, எங்களோட மௌத்தோடு அந்த இல்மு மௌத்தாகிடக்கூடாது, எங்களோட மௌத்தோட அந்த இல்மு மௌத்தாகிடக்கூடாது. எங்களால பாடம் படிக்கிற பல மாணவர்களை நாங்க உருவாக்கணும், குர்ஆனுக்கான ஹிதுமத்துகளை செய்யணும். நீங்க மாஷா அல்லாஹ், நான் இந்த புரோகிராம எனக்கு இந்த ஊரு உலமாக்கள் பேசினதற்கு பின்னால நேற்று கூட உலமாக்கள் இடத்துல நான் ஞாபகப்படுத்தினேன், அப்பா மதவா குலத்துல 60-80 ஆலிமாக்கள் இருக்கிறாங்களாம்டா, ஒரே ஊருக்கு இருக்கிறாங்களா, எல்லாம் தலையில கைய வைக்கிறாங்க. பெரியோரு நியமத்து மாஷா அல்லாஹ், பெரியோரு பாக்கியம். கண்ணியமான தாய்மார்களே,
இதை நாங்க ஆண்களுக்கு ஜம்மியத்துல் உலமா இருக்குது, எல்லா சங்கங்கள் இருக்குது, ஏதோ ஒரு அமைப்புல அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அழகான ஊரு, இந்த நிறைஞ்ச ஊரு, மாஷா அல்லாஹ் மதரசா ஒன்றும் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு அமைப்பொன்றை உருவாக்கி இந்த இல்முக்காக வேண்டி என்னென்னவெல்லாம் செய்யலும் என்பதை நல்ல அழகான முறையில ஆணித்தரமான அமைப்புகள்ல மஷூராக்களை பண்ணி எஞ்சிருக்கக்கூடிய இந்த தாய்மார்களை, வாலிப பெண்களை நாங்க பாதுகாக்கணும் என்ற ரொம்ப கைசேதம். சமீபத்திலேயும் கூட அல்லாஹ் பாதுகாக்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, காலையில முஸ்லீமாக இருப்பாங்க, மாலையில காபீரா போயிருவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. முக்கியமான ஒரு ஊர் பள்ளி, அந்த டெஸ்ட் போர்டுக்கு ஒரு பொம்பளை புள்ள பேசுது, அங்கிள் நான் இப்படித்தான் முஸ்லீம் தான், இப்ப நான் சிங்களத்துக்கு மாறிட்டேன், என் உம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு இப்ப எல்லாம் இருக்க இயலாது, நீங்க பள்ளியால போயிட்டு அந்த ஜனாதாவை பார்த்து எடுங்க. இவர் ஆச்சரியப்படுறாரு, என்னம்மா இப்படி பேசுறீங்க? இல்ல அப்படித்தானது, நான் மிச்சம் பேசலன்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அது மாத்திரமல்ல, கண்ணியமான ஆலிமாக்களே, தாய்மார்களே, அதிகமாக ரமதானுடைய காலங்களிலும் கூட நாங்க பயான்கள்ல ஞாபகப்படுத்துறதுதான் பெண்கள் உண்மையிலே பாவம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, பெண்கள் அதிகமானவர்கள் நரகத்தில் இருக்க நான் கண்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்ல. சில பாவங்கள் இருக்குது கண்ணியமான சகோதரிகளே, ஆலிமாக்களே, அது எங்களோட மாத்திரம் போய் முடிஞ்சிடும். இன்னும் சில பாவங்கள் இருக்குது, அடுத்தவர்களை பாவமாக்குற பாவம் இருக்குது. உதாரணமாக எழுதுறான் கிதாபுகள்ல, பாவிகள்லையும் ஆகப்பெரிய பாக்கியசாலி யார் தெரியுமா? மன் மாத்தத் துனூபுஹு பி மௌத்திஹி. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் இலக்கணம் தெரியும். மன் மாத்தத் துனூபுஹு பி மௌத்திஹி, யாருடைய பாவம் அவன் மௌத்தாகிறதோடு அந்த பாவமும் செத்து போயிருதோ, பாவிகள் அவன் ஒரு வகையான பாக்கியசாலி. ஏண்டா அதிகமான பாவிகள் இருக்கிறாங்க, அவங்க மௌத்தாகி மண்ணறைக்குள்ள போனாலும் அவர்களால் வாழ வைக்கப்பட்ட பாவம் இந்த மண்ணுக்கு மேல நடந்து கொண்டிருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்வதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த உலகத்துல எத்தனை கொலை நடக்குதோ அத்தனை கொலையுடைய பங்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் காபீலுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. அவர் கொலை செஞ்சு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 9000 வருஷம், 10,000 வருஷத்தை நெருங்குது. அவர் கொலை செஞ்சாரு, அவர் எங்க மௌத்தா போனார், எங்க அடக்கப்பட்டிருக்கிறார், எப்படி இருக்கிறார், யாருக்கும் அவர் கட்டையா நெட்டையா வெள்ளையா கருப்பா ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கு பலஸ்தீன்ல மட்டும் நாளொன்றுக்கு எத்தனை ஆயிரம் கொலை நடக்குது. எல்லா கொலையிட பங்கும் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், கொலையை இந்த உலகத்துல அறிமுகம் செஞ்சவர் அவர்தான். அவர் மௌத்தா போனாலும் கூட அவர் அறிமுகத்தை, ஒரு பாவத்தை அறிமுகம் செய்கிறார் என்றா அந்த பாவம் இந்த மண்ணுக்கு மேல நடக்கிற காலம் வரைக்கும் ஒன்றிக்குது. சதகத்தும் ஜாரியாவ செஞ்சுட்டு போறது. கிதாபுகள் எழுதுறாங்க, என்ற தங்கமே வாப்பா மாணிக்கம், நீ சதகத்தும் ஜாரியா செஞ்சுட்டு போகாட்டியும் பரவாயில்ல, ஒரு தன்பும் ஜாரியா விட்டுட்டு போய்க்கிறார். நீ மௌத்தா போனாலும் உன்ட கபருக்கு வந்து உன்னை இல்லாமலாக்குற ஒரு பாவத்தை நீ செஞ்சுட்டு போயிடாத. பெண்கள்கிட்ட நான் இரக்கமா கேட்டுக்கொள்றேன். அதிகமான பெண்களுக்கு இந்த பயானுகளை நாங்க சொல்றது. ஒத்தன் உதாரணமா நான் ஏன் சொல்றேன்டா, ஒரு ஹராமான பார்வை பார்த்திருக்கிறான் என்றால், ஒரு ஹராமான பார்வை பார்த்திருக்கிறான் என்றால் அந்த பார்வைக்கு 2வது ஒரு கேள்வி இருக்குது. அப்படி என்ன ஹராத்தை பார்த்திருக்கிறான் நல்லா கேட்பானா? கேட்க மாட்டான், கட்டாயம் கேட்பான். இப்ப மலக்குமார் சொல்லுவாங்க, ஒரு பொம்பளைய பார்த்திருக்கிறான், யா அல்லாஹ், ஒரு பொம்பளைய பார்த்திருக்கிறானா? ஒரு பொம்பளைக்கு நான் இருக்க சொல்லியிருக்கிறது ஆண்கள் பார்த்து ஆசை வராம இருக்கிறதுக்கு தானே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி எந்த பொம்பளைய பார்த்திருக்கிறான், எப்படி பார்த்திருக்கிறான் பார்ப்போம் என்று சொன்னா, இந்த பொம்பளைகள் உடுக்கிற ஹபாயாவும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸும், சில தாய்மார்கள் போடுற ஹபாயா, ஒருத்தர் கேட்டாராம், இதை நீங்க தைச்சி போட்டீங்களா அல்லது போட்டுக்கொண்டே தைச்சீங்களா? அதை கலட்டுறதுக்கு சில நேரம் 2 பேர் வேணும். அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கல்யாண உடு வந்துருச்சேண்டா எல்லாரும் ஒன்று மாதிரி உடுப்போம் என்று சொல்லி ஒரு அமைப்புல உடுப்பாங்க. எப்படி எல்லாம் தன்னை அலங்கரிக்கலாமோ, பாதையிலே நடந்து போகும் பொழுது ஒரு வாட்டிக்கு 2 தடவை 3 தடவை போற வர்ற எல்லா ஆம்பளைகளும் என்ன திரும்பி பார்க்கணும் என்ற நீயத்தோடு ஒரு பொம்பளை ட்ரெஸ் போடுறா. இந்த ஹராத்தை பார்க்கிறார் ஒரு வாலிபர். உண்மையிலேயே இந்த நேரத்துல கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, ஹராமா எப்படி பார்த்திருக்கிறான் என்று பார்த்தா இப்படியான ஒரு பொம்பளையத்தான் பார்த்திருக்கிறான்டா. இன்னமுத்தனை பாவியாக்கிட்டு எங்களுக்கு சொர்க்கம் போகலுமா? இன்னமுத்தனை பாவியாக்கிட்டு நான் கேட்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவானா? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜீவிய காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசிக் கொண்டிருக்கிறான். தூரத்துல பாத்திமா ரலியல்லாஹு அந்த வீடு விளங்குது. அந்த வீட்டுக்கு ஒரு பெண்மணி போறா. அந்த பெண்மணி நடக்கிறத பார்த்தா ஒரு வயது முதிர்ந்த கிளத்தோட்டத்துல ஒரு பொம்பளை போற மாதிரி போறா. இப்ப இதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாத்திமாட வீட்டுக்குள்ள போற அந்த பொம்பளைய யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறாங்க.
கொஞ்சம் தூரத்துல வயசு முதிர்ந்த தோற்றம். சொல்றாங்க, யார சூழல்லா தெரியாதே. அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. கேட்டாங்க, அலியா உங்களுக்கு தெரியுமா? அவங்களும் சொல்றாங்க, யார சூழல்லா எனக்கு தெரியாதே. சரி, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கலேண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் யாரு போறேன். அலி ரலியல்லாஹு அனுப்புறாங்க பாக்குறதுக்கு. வீட்டுல போய் கதவை தட்டுறாங்க. உள்ளுக்கு இருந்து சத்தம் வருகிறது. யார் அங்கே? சொன்னாங்க, அபுல் ஹசன் வந்திருக்கிறேன். ஹசனுடைய தந்தை அலி வந்திருக்கிறேன். உள்ளுக்கு இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்னப்பா இது உங்க வீட்டுக்கு வந்து நீங்களே அந்நியர மாதிரி கதவை தட்டிட்டு வெளியே உட்கார்றீங்க, வாங்க உள்ளுக்கு. இன்னைக்கு யாரோ ஒரு பொம்பளை வந்தாங்க, யாருன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி உள்ளுக்கு வாங்க சொல்றேன்னாங்க. உள்ளுக்கு போனா யார் அங்க இங்களை பாக்குறாங்க. அந்த காலத்துல எங்கட வீடு மாதிரி கிச்சன் வேற, டைனிங் ஹால் வேற, பெட்ரூம் வேற, அப்படி ஒன்றும் இல்ல. 4 செவர், அதுக்குள்ளதான் அவங்களோட எல்லாமே. மறைகிறதுக்கு ஒளிகிறதுக்கு யாரும் இல்ல. அதனாலதான் இவங்க உள்ளுக்கு போகல. யாரு வந்தது? சிரிச்சிட்டு சொன்னாங்க, நான் தான் வந்தேன். ஏண்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவி 6 மாசத்துல மௌத்தா போறாங்க. அவங்க மௌத்தா போற நேரமே அவங்களோட வயசு 28 தான். மௌத்தா போற நேரமே அவங்களோட வயசு 28. நபீட வஃபாத்துக்கு பிறகு. இது நபீட காலத்துல நடக்குது. நபீட ஹயாத்தோட இருக்கிற நேரம் நடக்குது. அப்ப மேக்சிமம் போனா 27 வயசு தான் இருக்கும். நீங்க ஒரு 67 வயசு மாதிரி வந்தீங்களே அப்பா. உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்றேன். அதுதான் கேட்டாங்க, நீ ஒரு வயது முதிர்ந்த தோற்றத்துல வந்திருக்கிறீங்களே. அப்ப சொன்னாங்க, அப்படி இல்லப்பா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல யாரு முஸ்லிம் யாரு முனாஃபிக் என்று தெரியாது. உள்ளத்துல நோயுள்ளவன் நான். சிங்கம் மாதிரி, குதிரை மாதிரி டம் டம்னு நடந்து வந்தா என்ன நடைய பார்த்தோன்ன இவளோட முகம் எப்படி இருக்கும், அவனோட பொடி எப்படி இருக்கும், இந்த எல்லாம் அவன் கற்பனை பண்ண ஆரம்பிச்சா என்னையால வீணா என்னத்துக்கு ஒத்தனை பாவியாக்குறது. ஒரு கிளவிய பார்த்தா இந்த ஃபிக்கரும் இந்த சிந்தனை ஒன்றும் வராது. அதனாலதான் நொண்டி நொண்டி ஒரு கிளவி மாதிரி வந்தேன் நான். சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஏண்டா பயந்தாங்க, என்னையால இன்னமுத்தன் பாவியாகிட்டு நான் எப்படி அல்லாஹ்விடத்துல போயிட்டு தப்புறது? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை நாங்க மனசுல வைக்கணும். உலகத்துடைய மோகங்கள் இது ரொம்ப பயங்கரமானது. இந்த ஆசை அவரை மாதிரி எனக்கும் இருக்கேன்ச்சே, இவரை மாதிரி நானும் ஒத்தரை முடிக்கேன்ச்சே, நான் என்னத்துக்குடா ஒரு ஆலிம முடிச்சேன், நான் ஒரு பிசினஸ் மேனை முடிக்கேன்ச்சு, இப்படி எல்லாம் சில பேர் நினைப்பாங்க. உலகத்துல சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். எது வந்தாலும் நாங்க சுமந்திருக்கின்ற இல்மிக்குதே, இது ஆகப்பெரிய ஒரு இல்மோ. சமீபத்தில் ஒரு மதரசாவுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டிகிரி முடிச்ச ஒரு நல்ல கல்விமான கொண்டு வந்து, உண்மையிலே ஒரு சீஃப் கெஸ்ட் அவரை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு ஆலிம்கள் ஹாஃபித்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இருக்கிற இடத்துல அவர் கொஞ்சம் ஒரு துனியாவுடைய ஒரு அமைப்பில் உள்ளவர். அந்த மதரசாவுடைய தலைவர் இவர்த இதை பெருமிதத்தெல்லாம் பேசி உலமாக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. உலமாக்கள் மாஷா அல்லாஹ் அதை குறையா சொல்ல மாட்டாங்க. 100 நாளா 100. ஊருக்கு டாக்டர் வேணும், ஊருக்கு லோயர்ஸ் வேணும், இன்ஜினியர்ஸ் வேணும், எல்லாம் வேணும். அதில் மாற்று கருத்து இல்லை. உண்மையிலே அவர்கள் எழுப்பி கைதாக கொடுக்கிற நேரம் அந்த கல்விமான் இருக்கிறாரே, கிட்டத்தட்ட 12 டிகிரிக்கு மேல முடிச்சவரு, அவர் ஒரு ஹாஃபீஸை பிடிச்சி கையால அப்படி இறுக்கி பிடிச்சு கொண்டு அவர் கேட்கிறாரு, நான் இப்ப இவர் சொன்னாரு இந்த டிகிரி எல்லாம், இது எல்லாத்தையுமே உனக்கு தாரேன் ஹாஃபீஸா, நீ ஒன்றும் பண்ணவானம், உங்களோட கல்வியில குருவானம் மட்டும் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க ஏழுமண்டா, நான் எல்லா டிகிரி என்ற சம்பளம் என முழு உலக இன்பங்களையும் உங்களுக்கு தாரேன்றாரு. விளங்குறவங்க விலையும் கொள்வாங்க. குர்ஆனுக்கு நிகராக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏண்டா இந்த குர்ஆன் இருக்கிறே, இது அல்லாஹுவால படைக்கப்பட்ட ஒரு மஹ்லூக் அல்ல. இது அல்லாஹுடைய தாத்திலிருந்து வந்தது. இது அல்லாஹுடைய தாத்திலிருந்து வந்தது. தேனை பத்தி எழுதுற நேரம் எழுதுவாங்களே, அந்த காலத்துல பழம் கெட்டு போகாம இருக்கிறேன்டா, அந்த வேடர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தானே கனி வரும். ஆனா காலம் முழுக்க வேடர்கள் காட்டுலதான் இருக்க. அவங்க குறிப்பிட்ட காலம் அல்ல காட்டிலிருக்கிற கால அந்த பருவத்துல கனி வந்தால் அதை எடுத்து தேன் கூட்டுல போட்டு வச்சுட்டா 6 மாசத்துக்கு அந்த பழம் கெடாமல் அப்படியே இருக்கு. இன்னும் இந்த தேனை பத்தி நிறைய எழுதிட்டு கடைசியில் எழுதுறாங்க, ஆலிஜி நஃப்ஸக பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு உன நோய்களுக்கு வைத்தியம் பாருங்க என்ற ஒரு சின்ன ஒரு கிதாபுல எழுதுறாங்க. இந்த தேனுக்கே இவ்வளவு மகத்துவம் இருக்குது என்றா, இந்த தேன் ஒரு சாதாரண அற்பமான பூச்சியிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு திரவம். அல்லாஹுடைய தாத்திலிருந்து வெளிப்பட்ட குர்ஆனுக்கு எவ்வளவு இருக்கு, அல்லாஹுடைய தாத்திலிருந்து வெளிப்பட்ட குர்ஆனுக்கு எவ்வளவு இருக்கும். அந்த குர்ஆனத்தை நாங்க சுமந்திருக்கிறோம். கடைசியாக கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால விசாரிக்கப்படுகின்ற அந்த நேரத்துல ஒரு ஆலிம் எழுப்பப்பட்டு வருவார். தபரானியுடைய ரிவாயத். எந்த அளவுக்கு அல்லாஹ் இருப்பான் என்றா, லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹுக்கும் அந்த விசாரிக்கப்படுகின்ற மனிதனுக்கு முன்னால எந்த திரையும் கிடையாது. வலா தர்ஜுமான், எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. நேருக்கு நேராக ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேர் எவ்வளவு தூரம் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடைவெளியை சொல்லுகின்ற பொழுது, கதிரையில் உட்கார்ந்த ஒரு மனிதன் முன்னால இருக்கின்ற ஒரு மனிதனுடைய
தோல் புஜத்துல இந்த 2 கையை வைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு நெருக்கத்துல நீ அல்லாஹுக்கு முன்னால உட்கார வைக்கப்படுவாய். உன்னை பத்தி அல்லாஹ் ஒவ்வொன்றாக விசாரிப்பான். அதுல ஒரு ஆலிம் கொண்டு வந்து உட்கார வைக்கப்படுவார். இவர் நடுக்கத்தோடு அல்லாஹ்விடத்துல பார்க்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவான், நீ ஏன் பதறுகிறாய், நீ ஏன் நடுங்குகிறாய்? இல்லையா அல்லாஹ், என்னை பத்தி என்ன செல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, நீ என்ன முடிவெடுக்க போறாயோ எனக்கு தெரியாது, அதனாலதான் பயத்தோடு இருக்கிறேன் நாயனே. குர்ஆன்லயும் அல்லாஹ் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய கல்வியை சுமந்த உலமாக்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நேரத்தில் இந்த ஆலிம் இந்த பதிலை சொல்ற நேரம், நீ அதொன்றும் பொருட்படுத்தாத, ஏண்ட இல்ம பாதுகாக்கணும் என்பதற்காக உன்னுடைய கல்வை நான் செலக்ட் பண்ற நேரமே நான் டிசைட் பண்ணிவிட்டேன், நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். நான் இந்த இல்ம, இப்ப எங்கட கிளாஸ்ல எத்தனை பேர் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ் 40 பேர். அது ஏ கிளாஸ், பி கிளாஸ் எல்லாம் இருக்கு. அதுல மதரசாவுக்கு போன எத்தனை பேர்? மதரசாவுக்கு போனதுல முடிச்ச எத்தனை பேர்? கண்ணியமான தாய்மார்களே, இத மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்ஹு ஃபித்தீன், நீங்க ஆலிமாக்களாக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதோ, இந்த இவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உள்ள இந்த ஊர்ல உங்க 30 பேர் இங்க இடத்துல வந்திருக்கிறீங்கடா, இது நீங்க வரல, அல்லாஹ் உங்களை வர்றதுக்குள்ள சான்ஸையும் அந்த தகுதியையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். யாருக்கெல்லாம் நலவ நாடுகிறானோ அவருக்கு மாத்திரம்தான் இல்ம கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்றா எங்களை அல்லாஹ் நலவோடு நாடி இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓண்ட உள்ளத்துல ஏண்ட குர்ஆன் ஹதீஸ பாடமாக்குற, அந்த குர்ஆன் ஹதீஸ பாதுகாக்கிற ஒரு கேடயமாக உன் கல்வை நான் செலக்ட் பண்ற நேரமே நான் டிசைட் பண்ணிட்டு உன்னை மன்னிக்கிறோம், உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி ஆலிம்கள் அனுப்புவான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆனால் கண்ணியமான ஆலிமாக்களே, உலமாக்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இல்ம எங்களோடு நாம் எங்கட குடும்பத்தோட, எங்கட புள்ள குட்டிகளோட, எங்கட ஏனைய தொழில்களோட மறந்துடாம இந்த இல்முக்கு, இந்த ஊருக்கு எங்களால் எவ்வளவு பங்களிப்பு செய்யலுமோ குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக அந்த முடியுமான பங்களிப்புகள் செய்யுங்க. அந்த பங்களிப்பு செய்த பெண்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. ஏதோ எங்கட பொறுமதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற இந்த நிஅமத்தை நாங்க பயன்படுத்தி எங்கட மௌத்துக்கு பின்னாலும், நாங்க மௌத்தா போனாலும் கூட எங்களால கல்வியை கற்றுக்கொண்ட சில மாணவர்களை நாங்க இந்த உலகத்தில் உருவாக்கிட்டு போனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மிகப்பெரிய சதகத்தும் ஜாரியாவாக வந்து கொண்டே இருக்கும். எனவே ஊரில் உள்ள உலமாக்களோடு சேர்ந்து உங்களோட கணவன்மார்கள் இருப்பாங்க, மௌலிமார்கள், உலமாக்கள், மாஷா அல்லாஹ், அவர்களோடு நீங்களும் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு டீம் ஒர்க் கொண்டு உருவாக்கி குழந்தைகளுக்கு குர்ஆன் படிச்சு கொடுக்கிறது. பெண்களுக்கு சமீபத்துல காத்தாங்குடியில் ஒரு மதரசா இயங்குது. இந்த மதரசாவுடைய பேரை நான் மறந்துட்டேன். ஹிஃபில் முடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நான் பயானுக்கு போயிருந்தேன். ஹிஃபில் முடிச்சவிட வயசு எத்தனை தெரியுமா? 54 வயசு. 54 வயசுல ஹிஃபில் முடிச்சாங்க, மாஷா அல்லாஹ். 2 கிழமைக்கு முன்னால திருலப்பன ஜும்மாவுக்கு போயிருந்தேன். அந்த மதரசா நடத்தின அந்த தலைவர் அங்க வந்திருந்தாரு. வந்து சொல்லி எனக்கு பக்கத்துல ஒரு கூட்டாளி ஒன்று, அவர்கிட்ட நான் அவர்கிட்ட மதரசா பத்தி அறிமுகப்படுத்தினேன். 54 வயசுல ஹிஃபில் முடிச்சா. இப்ப சொல்றாரு 67வது வயசுல ஹிஃபில் முடிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க ஒரு பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு ஏறும் கண்ணியமான தாய்மார்களே, ஆலிமாக்களே, உங்களோட உள்ள பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்க நெருங்க பாவம் அவர்களுக்கு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். உஹதுல அடிபட்டு ரத்தத்தோடு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் என்ற கௌம பாதுகாத்துரு, பாவம் அவங்க என்ன நபீதே அந்தஸ்தை தெரியாம செய்யறாங்க, நாயனே அவங்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குன்னு துவா கேட்டாங்களே. நிறைய பெண்கள் தெரியாம தான் தவறு செய்யறாங்க. எனவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு ஃபிக்ஹ் கிளாஸாக, ஒரு தர்பியா வகுப்பாக, திருமணம் முடிக்க இருப்பவர்களுக்கு வேற, திருமணம் முடித்தவர்களுக்கு வேற, வயசு வித்தியாசம் இல்லை. ஒரு சகோதரர் சந்திச்சேன் காத்தாங்குடியில. அந்த காத்தாங்குடியில அவரது வைஃப் தான முதலாக முகத்தை மூடினாங்க. முகத்தை மூடின நேரத்துல அந்த குடும்பம் எல்லாமே அந்த பெண்மணி ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த மச்சான கூட பார்க்கல. அந்த திடீர்னு அந்த முடிவை எடுத்தோன்னே குடும்பம் எல்லாம் குழம்பிட்டாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்களுக்கு சொல்றது இல்லை, அவங்க போறதும் இல்லை. 80 அந்த வருஷம் ஞாபகப்படுத்த அந்த உலமாக்கள் சொன்னாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் அவ ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. அவ ஹஜ்ஜிக்கு போக்குள்ள கேட்டு போன துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்ன இந்த ஊருக்கு திருப்ப அனுப்பிடாத. நான் உன்ட கடமைய, உன்ட கட்டுப்பாடு, அந்த முகத்தை ஒரு பொம்பளை மூடணும் என்று சொல்ற ஹதீஸை கேட்டு நான் மூடினேன். ஆனா எனக்கு இந்த சமூகத்துல முகம் கொடுக்க இயலாமிக்குது. அதனால இந்த பயணத்தோடு நீ என்ன உன்னோட அரவணைத்துக் கொள்வாயா? மதீனால போயிட்டு மௌத்தா போனா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த பொம்பளை மௌத்தா போன உடனே அவர்கள் கேட்ட துவா அந்த ஊர்ல பிரபலியமாகுது.
நூற்றுக்கணக்கான ஃபேஸ் கவர்கள் உருவாகுது. நாங்க கபருக்கு போனாலும் எங்கட மௌத்துக்கு பின்னால மார்க்கத்தை உலகத்துல உயிர்ப்பிக்கக்கூடிய எத்தனையோ உள்ளங்களை நாங்க உருவாக்கிட்டு போனா நிச்சயமாக இதை விட பெரிய பாக்கியம் இல்லை. எனவே தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தி சொல்றேன், கேட்டேன் வரக்குள்ள இந்த ஆலிமாக்களை கூப்பிட்டு இந்த ஊர்ல முதலாவது உபதேசம் இதுவாகத்தான் இருக்கும். எனவே இது பயனுள்ள உபதேசமாக மாற வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாரும் துவா செய்து கொள்வோம். ஆக்கபூர்வமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த திறமைகளை பயன்படுத்தி அல்லாஹுடைய தீனுக்காக, இல்முக்காக, குர்ஆனுக்காக எங்களால் முடியுமான ஹிதுமத்துகளை செய்ய நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான ஆற்றல்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே இந்த ஒன்று கூடலை, இந்த ஆலிமாக்கள் உலமாக்களுடைய இந்த ஒன்று கூடலை யா அல்லாஹ் நீ வீணாக்கிறாதே யா அல்லாஹ். இதை பயனுள்ளதாக நீ ஆக்கி அருள்வாயா. இந்த ஜமியத்துல் உலமா என்னென்ன நல்ல நோக்கத்தோடு இந்த ஒன்று கூடலுக்கான ஏற்பாட்டை செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயாக. அவர்கள் எல்லா வகையான ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. முழு நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு ஊராக இந்த ஊரை நீ ஆக்கி அருள்வாயா. இங்கே சிரமத்தோடு வந்திருக்கின்ற இந்த ஆலிமாக்களை நீ கபூல் செய்து கொள்வாயா, நீ பொருந்திக் கொள்வாயா. அவர்கள் பாடமாக்கிய குர்ஆன், அவர்கள் சுமந்திருக்கின்ற இல்மை மௌத்து வரைக்கும் ஒரு ஆயத்தை கூட ஒரு எழுத்தை கூட மறந்து விடாமல் பசுமரத்தாணி போல் அவர்களுடைய உள்ளத்திலே அதை நீ பதிவு செய்து வைத்து விடுவாயாக. அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இதனுடைய பரக்கத்தை நீ கொடுத்தருள்வாயாக. தங்களால் முடியுமான சேவைகளை தீனுக்காக, ஹிதுமத்துகளை இல்முக்காக செய்யக்கூடிய அந்த எல்லா வகையான ஆற்றல்களையும் அவர்களுக்கு நீ நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவையும் தனிப்பெரும் ஆற்றல் ரஹ்மத்தை கொண்டு ஏற்று அங்கீகரித்தருள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.